மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க. மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். ஏம்மா உன் காலில் கூட நான் விழுறேன், நான் திமுக கூட ஓட்டு போட்டுறேன், தயவு செய்து இதுக்கப்புறமா மேடையில ஏறி இது மாதிரிலாம் பேசாதீங்க, தயவு செய்து இது மாதிரிலாம் பேசாதீங்க. மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க. மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி செத்து வச்ச கோமானே, அலோ அலோ கவானே, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. சிறையில வந்து டான்ஸ் ஆடுறவரு தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தகிறான், அவன் பேசுறத கேட்க முடியாது, நீங்க பேசுறத பார்க்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த பக்கம் உங்க அப்பா ஈமுக்கோழி என்னடானா திராவிட மாடல் விடிய அரசு அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காரு. நீங்க இந்த பக்கம் என்னடானா படத்துல வரக்கூடிய டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, மாசுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், அது மாசாலா இல்ல, தமாசாதான் இருக்கு. அதுவும் நீங்க பேசுற ஸ்லாங்கோட அதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாலேயே தமாசாதான் இருக்கு. இரிட்டேட் ஆகுது, உண்மையிலே ரொம்ப இரிட்டேட் ஆகுது. தயவு செய்து மேடல் ஏறி பேசாதீங்க. எனக்கு என்னவோ இவங்களை பார்க்கும் பொழுது, இந்த திவ்யா சத்யராஜ பார்க்கும் பொழுது, இவங்க ஒருவேளை தாவேக்காவுடைய பி டீமா இருப்பாங்களோ, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுது. இவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. தேவையில்லாம அந்த மேடையில விஜய் பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா வேணும்னே விஜயை பத்தி பேசி அதை பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் திமுக தலைவர்களை போட்டு பொழக்கணும் அப்படின்றதுக்காக இன்டென்ஷனா இவங்க இது மாதிரி பேசுற மாதிரி தான் இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அததான் நான் உங்களுக்கும் சொல்றேன். திமுகல சேர்ந்தீங்களா, ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கினீங்களா, அதோட அமைதியா இருங்க. திமுகவுக்கு நான் முட்டு தரேன், நான் தான் மிக சிறந்த ஊபி அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறதுக்கு மேடையில ஏறி பேசணும், மத்தவங்களை எதிர்த்து பேசணும், கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்னும் அவசியம் கிடையாது. நீங்க ஊப்பின்றத நம்புறேன், நீங்க ஊப்பி தான் ஒத்துக்கிறேன். உங்க குடும்பமே ஊப்பி குடும்பம் தான். உங்க அப்பா மாதிரி ஊப்பி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஊப்பி இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. ஒத்துக்கிறோம், ஓகேவா? ஒத்துக்கிறோம். தயவு செய்து நீங்க மேடை ஏறி பேசாதீங்க. சகிக்கல, கேட்க முடியல, பார்க்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. தயவு செய்து இது மாதிரிலாம் பேசாதீங்க. மண்டை பயங்கரமா காஞ்சி போச்சு மக்களே. அதனால ஒரு காஃபி ஒண்ணு குடிச்சிட்டு வந்தேன். இப்போ அந்த கண்டென்ட்டை தொடர்ந்து இன்னொரு கண்டென்ட்டை பார்க்கலாம். ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி இருக்காரு இல்லையா, அவரு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. முக்கியமா இந்த வெஸ்ட் பெங்கால், அங்க கொல்கத்தா அங்க வந்திருக்காரு. அங்க இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல அவர் ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி பிளானு. சோ மெஸ்ஸியை பாக்குறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி டிக்கெட் எல்லாம் வாங்க அந்த கிரவுண்ட்ல போய் நின்று இருந்தாங்க. மெஸ்ஸியினுடைய அந்த ஈவெண்ட் பிளான் எப்படி இருந்ததுன்னா, கிரவுண்டை சுத்தி ஒரு ரவுண்ட் சுத்தி வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் டிஎம்சி அவங்க தானே அங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்களுடைய மிஸ் கவர்னன்ஸால, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளவு ஒஸ்டா இருந்ததுனால ஏகப்பட்ட பேர் உள்ள வந்துட்டானுங்க. டிக்கெட்டே வாங்காம ஏகப்பட்ட பேர் பயங்கரமா முந்தியடிச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க. அதனால கடுப்பான மெஸ்ஸி என்ன பண்ணாரு, ஃபுல்லா சுத்தாம வெறும் பாதி மட்டும் சுத்திட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. அதை பார்த்து காண்டான அந்த மக்கள் பயங்கரமா செலவு பண்ணி அவ்வளவு காசு கொடுத்து டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா காண்டாயிடுச்சு. அதனால அந்த கிரவுண்ட போட்டு அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. சேரு, ஸ்கிரீனு, ஃபேனு, கீழே போட்டிருந்த மேட்டு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு, அந்த நடுவுல அந்தக்குள்ள வந்துட்டு அங்கிருந்த மேட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கிருந்த மீடியா கேள்வி கேட்குது, ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்க, ஏன் இதெல்லாம் தூக்கின்னு போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, எங்க நான் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து இந்த டிக்கெட் வாங்கினேன், மெஸ்ஸியை நான் பார்க்கவே இல்லை, அதனால நான் அந்த காசுக்கு ஒருத்தானே இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய மேட்டுங்க அதை அப்படியே சுருட்டிக்கிட்டு ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். என் டிக்கெட் காசுக்கு இது சரியா போச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இத மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க. டியூப்லைட் எடுக்கிறான், குண்டு பல்ப் எடுக்கிறான், சேர் எடுக்கிறான், 4-5 சேர் எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளவு அட்டூழியங்கள் அங்க நடந்திருக்கு. மெஸ்ஸிக்கு நடந்த இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, மெஸ்ஸியால நடந்த இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, டிஎம்சி கவர்மெண்டால நடந்த இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, இந்த நிகழ்வை கடைசி வரைக்கும் மெஸ்ஸி மறக்கவே மாட்டாரு, சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டாரு. இப்ப நீங்க கேட்கலாம், டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு கீழே காவல்துறைன்னு ஒண்ணு இருக்குமே, அந்த காவல்துறை என்ன பண்ணிச்சுன்னு நீங்க கேட்பீங்க. எப்படி ஆடியன்ஸ் மெஸ்ஸி கூட போட்டோ எடுக்க முந்தடிச்சிட்டு போவாங்களோ, அத மாதிரி ஃபர்ஸ்ட் முந்தடிச்சிட்டு போனது அந்த டிஎம்சியினுடைய காவல்துறை தான். அவங்க தான்
அதே மாதிரி அங்க மக்கள் கிரவுண்ட நாசம் பண்ணி அந்த பொருட்களை திருடிக்கிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு, தூக்கிட்டு எல்லாம் போனாங்க இல்லையா, அத மாதிரி ஒரு சில காவல்துறையினரும் அங்கிருந்த பொருட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ராஜ்தீப் சர்தேசாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஊடகவாதி இருக்காரு, நேஷனல் மீடியால வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊடகவாதி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க சீப்பு செந்தில் கிடையாது, குணா இருக்காரு இல்லையா, சன் நியூஸ்ல வேலை பார்க்கக்கூடிய குணா, அவர் மாதிரி ஒருத்தர் தான் ராஜ்தீப் சர்தேசாய். அவரு இந்த நிகழ்வு குறித்து பேசியிருக்காரு. இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு, ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு, மெஸ்ஸி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே டிஎம்சி, மம்தா பானர்ஜி, டிஎம்சி போலீஸ் அப்படின்ற மாதிரி, இந்த வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்டா டேய், டிஎம்சி தான் அங்க ரூலிங் பார்ட்டி, மம்தா பானர்ஜி தான் அங்க சிஎம்மா இருக்காங்க, அவங்கள பத்தி பேசாம அது எப்படா நீ கண்டனத்தை பதிவு செய்வ? மெஸ்ஸி மேல தப்பா, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மேல தப்பா, அங்க இருந்த ஆடியன்ஸ் மேல தப்பா, இல்ல அந்த கிரவுண்ட் மேல தப்பா? எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் நீங்க கவனிக்கணும் மக்களே. இந்த ராஜ்தீப் சர்தேசாவுடைய மனைவி டிஎம்சினுடைய எம்பியா வேற இருக்காங்க, ராஜ்யசபா எம்பியா வேற இருக்காங்க. அதனாலதான் ராஜ்தீப் சர்தேசாய் டிஎம்சி பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அதுதான் காரணமா இருக்குமானா? அது கிடையாது. அதை விட முக்கியமான காரணம் என்னன்னா, இவரு ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி. அதனால மட்டும்தான். இதுவே இதே மாதிரியான நிகழ்வு குஜராத்லயோ மகாராஷ்டிராலயோ நடந்திருந்ததுன்னா இந்த ராஜ்தீப் சர்தேசாய் இந்த ஆள் வாயில பிஜேபி, மோடி, ஆர்எஸ்எஸ்னு வராம இருந்திருக்கான். இந்த சினாரியோ எவ்வளவு ஒஸ்டான சினாரியோனா, மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், அவங்களே அவங்களுடைய நிர்வாகத்தை காரி துப்பி இருக்காங்க, அவங்களுடைய அதிகாரிகளை அவங்களே துப்பி இருக்காங்க, காரி தூன்னு துப்பி இருக்காங்க. அவ்வளவு ஒஸ்டா டிஎம்சில இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை பார்த்திருக்காங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதியானவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். கடந்த 45 ஆண்டுகளாக கம்யூனிஸ்டுகள் திருவனந்தபுரத்தை தங்களுடைய கோட்டையாக வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக தன்வசப்படுத்திருக்கு. அங்க நடந்த லோக்கல் எலெக்ஷன்ல பாஜக ஃபுல்லா வின் பண்ணி, மெஜாரிட்டியில வின் பண்ணி அந்த கோட்டையை பிடிச்சிருக்காங்க, வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. திரிபுரால 30 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி தான் இருந்தது. அவங்களுடைய ஆட்சியை தகர்த்து எப்படி பாஜக அங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு மாபெரும் சாதனை தான் இப்போ இங்க திருவனந்தபுரத்துல பாஜக வின் பண்ணது. உண்மையாலே இது வரலாற்று சாதனை தான். கிட்டத்தட்ட 4 டெக்கேட்ஸா பாஜக அங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்தாங்க. 4 டெக்கேட்ஸ்னா 40 வருஷம். முன்னாடியே சொன்ன மாதிரி 40-45 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப பிரயத்தனம் பார்த்தாங்க, நிறைய பேர் உயிரிழந்தும் போனாங்க. இப்போ பாஜக அங்க அவங்களுடைய கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. பாஜக நடந்த அந்த ஒரு தேர்தல்ல 51 இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க, லெப்ட் 26 இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் 19 இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க. இந்த வெற்றியானது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் அப்படின்ற மாதிரி பாஜக, ஆர்எஸ்எஸ் கருத்து சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம். ஓகே, இப்போ பாஜக இந்த தேர்தலை எப்படி வின் பண்ணாங்க, என்ன மாதிரியான அரசியல் அங்க முன்னெடுக்கப்பட்டது, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். அப்பதான் பாஜக எந்த அளவு இறங்கி வேலை பார்த்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். கேரளா உள்ளாட்சி தேர்தலை இது வரைக்கும் பாஜக ஒரே ஒரு இடத்துல கூட வின் பண்ணதே கிடையாது. பட் இப்போ மிகப்பெரிய திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக தன்வசப்படுத்தி இருக்கு. இந்த இடத்த பாஜக காரங்களால வின் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருந்தது. பட் கடுமையான உழைப்பால, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியால பாஜக இப்போ அந்த ஒரு இடத்தை தன்வசப்படுத்தி இருக்கு. பாஜகவினருடைய இந்த ஒரு வெற்றிக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது என்னென்ன காரணங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். கடந்த 45 ஆண்டுகளாக இடதுசாரிகளுடைய கையில தான் இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி இருந்தது. பட் அதை இப்போ பாஜக முறியடிச்சிருக்கு. 45 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை திருத்தி எழுதியிருக்காங்க பாஜக காரங்க. 101 வார்டுகளை கொண்ட திருவனந்தபுரம் மாநகராட்சியில மெஜாரிட்டியா பாஜக தான் வின் பண்ணிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர்களா ஒரு 2 பேர் களமிறங்கினாங்க. அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு. சோ அந்த ஒரு தேர்தல் முடிவை மட்டும், அந்த இடத்துல நடக்கக்கூடிய தேர்தலை மட்டும் அப்படியே இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பாஜக இந்த தேர்தல்ல வின் பண்ணதுக்கு முக்கியமான ஒரு ரீசனா என்ன சொல்றாங்கன்னா, வளர்ச்சி திட்டங்கள், வளர்ச்சி பாதையை நோக்கி பாஜக ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு போயிருக்காங்க. வளர்ச்சி இந்த விஷயத்தை மட்டும்தான் பாஜக அங்க முன்னிறுத்தி வச்சிருந்தாங்க. திருவனந்தபுரத்தை எப்படி நாம டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரோட் மேப்பே அவங்க தயார்படுத்தி அதை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதனுடைய விளைவுதான் அங்க இருந்த மக்கள் பாஜக பக்கம் சாயறதுக்கான காரணமாகவும் இருந்திருக்கு. வளர்ச்சியில கவனம் செலுத்தக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவங்க முன்னிறுத்தி இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மத்தியில ஆளுங்கட்சியுடைய பாஜக அவங்க செய்த சாதனைகள்,
அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இங்களுடைய மக்கள் மாதிரி அங்களுடைய மக்களுக்கு ஹிந்தி தெரியாதெல்லாம் அவனு சொல்ல முடியாது. அங்களுடைய மக்களுக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும். சோ அந்த மக்களும் பாக்குறாங்க பாஜக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றாங்க, எப்படி இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போறாங்க அப்படின்றத அந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்த்து மக்கள் பாஜக பக்கம் வந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்டாக எல்லாருமே சொல்றது என்னன்னா, தங்கம் திருட்டு. தங்கம் திருட்டு சபரிமலை கோவில்ல தங்கம் திருடப்பட்டது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இடதுசாரி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தான். சோ அந்த ஒரு விஷயத்த அழகா ஆன்டி ஹிந்து இவங்கெல்லாம் எப்பவுமே இவங்க இப்படிதான் இருக்காங்க, ஹிந்துக்களுக்கு எதிரான அரசியல் மட்டும்தான் இவங்க முன்னெடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. கூடவே இன்னொரு விஷயமும் இருந்தது. காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்டு பயங்கரமா காங்கிரஸோட இமேஜ் டேமேஜ் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்த பயங்கரமா எல்லாருமே புல் ஆஃப் பண்ணாங்க. அது குறித்து பயங்கரமா பேசிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்திலயும் பாஜக முன்னெடுத்தது இந்த தங்கம் திருட்டு இந்த ஒரு விஷயம் குறித்து தான். ஏன்னா தங்கம் திருட்ட திசை திருப்பறதுக்காக பாலியல் விவகாரத்தை இவங்க முன்னெடுக்கிறாங்க, இவங்க இதை திசை திருப்பத்துக்கு இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா சத்தமா பாஜக காரங்க சொல்லிட்டே இருந்தாங்க. பாஜக சொன்னதுதான் அங்க எடுபட்டது. இந்த ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் இந்த இடத்துல ஒரு பக்கம் கம்யூனிஸ்டும் காலி, இன்னொரு பக்கம் காங்கிரஸும் காலி. இந்த தேர்தல்ல பாஜக மட்டும்தான் வின் பண்ணிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா என்டிஏ கூட்டணியானது அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. என்டிஏ அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாஜக மட்டும் இல்லாம பாஜக கூட கூட்டணியில இருந்தாங்க இல்லையா, அவங்களும் அங்க வின் பண்ணிருக்காங்க. அங்க இருந்த என்டிஏ வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்யறதற்காக பாஜகவுடைய மூத்த முக்கிய தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. என்டிஏ வேட்பாளர் ஓகேங்களா, பாஜக வேட்பாளருக்கு கிடையாது, என்டிஏ வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு பாஜகவின் முக்கிய மூத்த தலைவர்கள் வந்திருந்தாங்க. அதுவும் அங்கிருந்த மக்களை கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 45-50 நாட்களுக்குள்ள பாரத பிரதமரை இந்த இடத்துக்கு நாங்க கொண்டு வருவோம், பாரத பிரதமரை இங்க கொண்டு வந்து நாங்க பேச வைப்போம்னு வேற சொல்லியிருந்தாங்க. பிரதமர் இங்க வரும்பொழுது அவரை வரவேற்பதற்கு ஒரு பாஜக மேயராச்சும் இருக்கணும் அப்படின்றத சொல்லி சொல்லி சொல்லியே பயங்கரமா வேலை பார்த்து இப்போ மாபெரும் வெற்றியா பாஜக அடைஞ்சிருக்கு. அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் வரதாவும் சொல்லியிருக்காரு. அவரு இந்த ஒரு தேர்தல் வெற்றிக்கு மலையாளத்துல வாழ்த்தும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாஜகவுடைய முழக்கங்கள்ல முக்கியமான முழக்கமா இருந்தது மாறாதது மாறும். அதாவது இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் மட்டும்தான், இது மாறவே மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற மாதிரி பாஜக காரங்க மாறாதது மாறும், அது எப்படி மாறாம இருக்கும்னு நாங்க பாக்குறோம், கண்டிப்பா மாறாதது எல்லாமே மாறும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சொன்னதை செஞ்சியும் காட்டியிருக்காங்க. கடந்த 2020 நடந்த தேர்தல்ல மேயராக சிபிஎம்ஐ சேர்ந்த ஆர்யா ராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் செலக்ட் ஆனாரு. அவர் தான் வின் பண்ணாரு. அவர் தான் இந்தியாவிலேயே இளம் வயதுடைய மேயர் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயரும் வாங்கினாரு. பட் என்னதான் இது மாதிரியான பெயர்கள் அவர் வாங்கியிருந்தாலும் அவரால் சரியா வேலை பார்க்கவே முடியல. ஏன்னா இங்க இருந்த முதலைகள் எல்லாமே அப்படிப்பட்ட முதலைகள். சோ அவங்க கிட்ட சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டாரு இந்த இளம் வயது மேயர். அதனால அவரால் ஒழுங்கா வேலை பார்க்கவே முடியல. அதுவும் மிகப்பெரிய டிராபேக்கா இவங்களுக்கு அமைஞ்சு போச்சு. அது பாஜகவுக்கு சாதகமா மாறி போயிடுச்சு. திருவனந்தபுரத்துல பாஜக வின் பண்ணது, மேயரா வந்தது சாதாரணமான விஷயம் கிடையாது மக்களே. ஏன்னா 1980 இருந்து பயங்கரமான அரசியல் அங்க நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு பேர் உயிரிழந்து போயிருக்காங்க, அவ்வளவு பேர் உயிரை கொடுத்து கட்சியை வளர்த்திருக்காங்க. அவங்க எல்லாம் போட்ட விதை தான் இப்போ பாஜக திருவனந்தபுரத்துல அறுவடை பண்ணியிருக்கு. 2010 நடந்த தேர்தல்ல பாஜக கேரளால 6 கவுன்சிலர்களை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 நடந்த தேர்தல்ல அந்த 6 கவுன்சிலர் அப்படின்றது 35 கவுன்சிலராக மாறிடுச்சு. அப்புறம் 2020 நடந்த இந்த ஒரு தேர்தல்ல 35 கவுன்சிலர் அப்படின்றது 34 குறைஞ்சது. ஒரே ஒரு கவுன்சிலர் மட்டும் குறைஞ்சாரு. ஆனாலும் பாஜக ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா கேரளால இருந்துட்டும் இருக்காங்க. இப்போ பாஜகவுடைய அடுத்த இலக்கா என்ன சொல்றாங்கன்னா, திருவனந்தபுரத்துல எப்படியாச்சும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரணும், 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கடுமையா வேலை பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. நேமம், வட்டியூர்காவு, காழக்கூட்டம் இது போன்ற நகர்ப்புற இடங்கள்ல பாஜக தன்னுடைய பலத்தை அதிகரிக்கணும், இந்த இடங்கள்ல பாஜக வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாஜக தலைவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. கடைசியாக நாம எல்லாருமே கவனிக்க வேண்டியது 2024 நடந்த மக்களவை தேர்தல்ல இப்ப நான் சொன்ன இந்த இடங்கள் எல்லாத்திலுமே பாஜக முன்னிலையில இருந்தாங்க. ஓகேங்களா, இதை மறந்துடக்கூடாது. பாஜக இந்த இடங்கள்ல முன்னிலையில இருந்தாங்க. அதாவது ஆல்ரெடி பாஜக அங்க அவங்களுடைய தளத்தை பதிச்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சி செய்யறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கேரளாவை பாஜக பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா தமிழகம் தான். ஒன்ஸ் தமிழகத்துல பாஜகவுடைய ஆட்சி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பாஜக நினைச்சா மட்டும்தான் அந்த ஆட்சி கட்டில இருந்து இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி, அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க.
ஸோ ஃபைனலா கேரளால வின் பண்ண என்டிஏ வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க. வந்தே